மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகையே உலுக்கிய விமான விபத்து, 179 பயணிகள் உயிரிழப்பு, வெளியான பகீர் காணொளி. மீண்டும் ஒரு விமான விபத்து, தீப்பிடித்து எரிந்த ஏர் கனடா விமானம், பரபரப்பான காணொளி வெளியானது. தாயின் வலி நிவாரணி மருந்தை குடித்து பரிதாபமாக உயிரிழந்த குழந்தை. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படும், அனுர அரசின் அடுத்த அதிரடி. பிரித்தானியாவில் பல விமானங்கள் ரத்து, வெளியானது காரணம். தொடர்வென விரிவான செய்திகள். தென்கொரியாவில் உள்ள முவான் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்க முயற்சித்த போது விபத்துக்குள்ளானதில் 179 பேர் உயிரிழந்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் இருந்து 175 பயணிகள், 6 விமான ஊழியர்கள் என மொத்தம் 181 பேருடன் தென்கொரியாவின் முவான் நகருக்கு விமானம் வந்து கொண்டிருந்தது. இதன்போது முவான் விமான நிலையத்தில் தரையிறங்க முயற்சித்த போது விமானத்தின் லேண்டிங் கியரில் கோளாறு ஏற்பட்டதால் விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் சிக்கி 62 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் விமான விபத்தில் 2 பேர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்ட சூழலில் அதில் பயணம் செய்த 179 பேரும் உயிரிழந்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் ஏழாலை தெற்கு மயிலங்காடு பகுதியில் பெருமளவிலான போதைப் பொருட்களுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியின் கீழ் இயங்கும் போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் 41 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது நடவடிக்கையின் போது பெண்ணிடமிருந்து 5830 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 1070 மில்லிகிராம் ஹெரோயின் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்த தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரிய விமான விபத்து ஏற்பட்டு சில மணி நேரங்களில் கனடாவில் காலிஃபோக்ஸில் தரையிறங்கிய ஏர் கனடா விமானத்தில் தீப்பிடித்துள்ளது. இதன்போது பயணிகள் அதிகளவு பதற்றமடைந்துள்ள நிலையில் விமானத்திற்குள் இருந்து ஒருவர் பதிவு செய்த காணொலியொன்று தற்போது வெளியாகியுள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து காலிஃபோக்ஸ் ஸ்டான்ஃபீல்ட் சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. BAL ஏர்லைன்ஸால் இயக்கப்படும் ஏர் கனடா விமானம் 2259 நியூ ஃபவுண்ட்லேண்டின் செயின்ட் ஜோன்ஸில் இருந்து வந்துள்ளது. இதன்போது தரையிறங்கும் கியரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பின்னர் அது விமானத்தின் ஒரு பகுதி முழுவதற்கும் பரவியுள்ளது. ஆரம்பகட்ட அறிக்கைகளின்படி விமானத்தின் டயர்களில் ஒன்று சரியாக இயங்க தவறியதால் ஏற்பட்ட சமநிலையின்மை காரணமாக விமானத்தின் இறக்கை ஓடுபாதையில் உரசி தீப்பிடித்துள்ளது. எனினும் அவசரகால மீட்பு குழுக்களால் அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். உயிரிழப்புகள் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. புத்தளத்தில் தாயின் பாதத்தில் ஏற்பட்ட வலிக்காக கொண்டு வந்த வலி நிவாரணி மருந்தை சிறு குழந்தையொன்று குடித்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் கல்லடி பகுதியில் வசிக்கும் 2 வயது 7 மாத வயதுடைய SA வினுகமந்தித் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. 3 பிள்ளைகளையும் உறவினர் வீட்டுக்கு அழைத்து செல்ல பெற்றோர்கள் தயார்படுத்திக் கொண்டிருந்த வேளையில் யாருக்கும் தெரியாமல் உயரமான இடத்தில் வைக்கப்பட்டிருந்த தாயின் பாதவலிக்கான திரவ நிவாரணி மருந்தை சிறு குழந்தை எடுத்து சென்றுள்ளது. அதன் பின்னர் மூடியை கழற்றி குழந்தை குடித்துக் கொண்டிருந்ததை அவதானித்த தந்தை உடனடியாக அதை அங்கிருந்து அகற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் பெற்றோர் குழந்தையை பரிசோதித்த போது சம்பந்தப்பட்ட வலி நிவாரணி திரவம் குழந்தை குடித்துள்ளதா என்பதை உறுதி செய்ய முடியவில்லை. இருப்பினும் பெற்றோர் குழந்தையை பாலாவியில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர் குறித்த வலி நிவாரணி திரவம் குழந்தையை மயக்கமடைய செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார்.
ஆனால் குழந்தைக்கு ஒவ்வாமை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு சம்பந்தப்பட்ட வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார். இருப்பினும் பெற்றோர்கள் குழந்தையுடன் மாதம்பே நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையில் முந்தளம் அருகே குழந்தையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது பெற்றோர் குழந்தையை முந்தளம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். முந்தளம் வைத்தியசாலையில் குழந்தையை பரிசோதித்த வைத்தியர்கள் குழந்தையை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் சிலாபம் பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் சிலாபம் வைத்தியசாலையில் குழந்தையின் ஆபத்தான நிலைமை பரிசோதிக்கப்பட்டு மருத்துவ ஊழியர்களுடன் ஆம்புலன்ஸ் மூலம் கொழும்பில் உள்ள லேடி ரிச்வே சிறுவர் மருத்துவமனைக்கு குழந்தையை அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டது. இருப்பினும் குழந்தை ரிச்வே சிறுவர் மருத்துவமனையை நெருங்கிய தருணத்தில் ஆம்புலன்ஸில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மரணம் மெதைல் சொலிஸ்லேட் உட்கொண்டதால் ஏற்பட்டதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனையின் பின்னர் குழந்தையின் சடலம் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் கிடையாது என்ற புலனாய்வு அறிக்கையின் பின்னரே அவர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. அடுத்த மீளாய்வு புலனாய்வு அறிக்கை கிடைத்ததற்கு பிறகு தற்போது வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படலாம் என அமைச்சர் கிருஷாந்த அபேசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு சந்தையில் நிலவும் தட்டுப்பாடுகளுக்கு தீர்வு காணப்படும். அரசியலில் இருந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் போலியான பல குற்றச்சாட்டுக்களை தற்போது முன்வைக்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தற்போதைய பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு எவ்விதமான அச்சுறுத்தலும் கிடையாது என்ற புலனாய்வு அறிக்கை கிடைத்ததன் பின்னரே வழங்கப்பட்ட இராணுவ பாதுகாப்பு மீளப்பெறப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு 60 போலீசார் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த மீளாய்வு அறிக்கையில் பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டால் வழங்கப்பட்டுள்ள 60 போலீசாரின் பாதுகாப்பை 30 ஆக குறைக்க முடியும். மக்களின் வரிப்பணத்தை வீண்விரயம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. முன்னாள் ஜனாதிபதிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்று ஊடகங்களில் குறிப்பிட்ட தரப்பினர்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான தகவல்களை பாதுகாப்பு தரப்புக்கு அளிக்க வேண்டும். அப்போதுதான் அது குறித்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக பிரித்தானியாவில் 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் பல விமானங்கள் தாமதமாக்கப்பட்டுள்ளன. ஹீத்ரோ மற்றும் கேட்விக் ஆகிய இடங்களில் தொடர்ந்து 2 நாட்களாக கடும் பனிமூட்டம் நிலவுகின்றது. இந்நிலையிலேயே பல விமான நிலையங்களில் உள்ள விமானங்கள் பாதுகாப்பு கருதி ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதுவரை 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக விமான நிலையத்திற்கு வரும் முன் பயணிகள் தங்கள் விமானங்களின் நிலையை சரிபார்க்குமாறு அந்நாட்டு விமான போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது.